கடந்த 2010ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி இயக்குநரும் நடிகருமான சீமானால் தொடங்கப்பட்டது. இன்னும் சில மாதங்களில் கட்சி தொடங்கப்பட்டு 16 ஆண்டுகள் நிறைவடையப் போகிறது. 2016ஆம் ஆண்டிலிருந்து நாம் தமிழர் கட்சி தனித்தே தேர்தல்களை எதிர்கொண்டு வருகிறது. அக்கட்சி தனித்து நின்று 2016 சட்டமன்ற தேர்தலில் 1.07 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 3.2 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.58 விழுக்காடு வாக்குகள் கிடைத்தன. கடைசியாக நடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. 8 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகளை பெறும் கட்சியை மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும். அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அந்தஸ்து 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி கிடைத்தது. இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் தனித்து சந்திக்கப் போவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துவிட்டார். இதனால் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக என்று 4 முனை போட்டி தற்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உருவாகி இருக்கிறது. இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் வருகின்ற பிப்ரவரி 21ஆம் தேதி அக்கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026 நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் 234 தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் சீமான் களம் காணப்போகும் தொகுதியையும் அறிவிக்க இருக்கின்றனர். அதன்படி அவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடலாம் என்று தெரிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய சீமான் 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னை திருவொற்றியூரில் போட்டியிட்டு அங்கும் தோல்வியை சந்தித்தார். இதனால் காரைக்குடி அவருக்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.